அனைவருக்கும் மங்களம் பொங்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தை மாதம் முதல் தேதியன்று கொண்டாடும் பொங்கல் திருநாள் நமக்கு உணவளிக்கும் இயற்கைக்கும் வாழ்வாதாரமான சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் உன்னத நாளாகும். இன்று அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் வாசலில் வண்ண கோலமிட்டு அதன் நடுவில் பசுஞ்சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் சூட்டி வழிபட வேண்டும். வீட்டின் நிலை கதவுகளுக்கு மஞ்சள் குங்குமமிட்டு மாவிலை மற்றும் கரும்புகளை கொண்டு தோரணங்கள் கட்டி இல்லத்தை பொலிவுற செய்வது மங்களத்தின் அறிகுறியாகும். பொங்கல் வழிபாட்டின் மிக முக்கியமான அம்சம் முற்றத்தில் புதுப்பானை பொங்கலிடுவதாகும். புதுப்பானைக்கு மஞ்சள் குலை கட்டி அதில் தூய பச்சரிசி, பாசிப்பருப்பு மற்றும் பால் சேர்த்து பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு பொங்கல் பொங்க வைக்க வேண்டும். பானையில் பால் பொங்கி வரும் திசை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் மிகுந்த சுபக்ஷம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. சர்க்கரை பொங்கல் மற்றும் வெண்பொங்கலை தயார் செய்து சூரிய பகவானுக்கு உகந்த நேரத்தில் வழிபாட்டை தொடங்க வேண்டும். சூரிய பகவானை நோக்கி ஒரு பலகையில் தலைவாழை இலை விரித்து அதில் பொங்கலிட்டு பானை, கரும்பு, மஞ்சள் குலை, இஞ்சி கொத்து, வாழைப்பழங்கள் மற்றும் வெற்றிலை பாக்கு வைத்து படைக்க வேண்டும். தீபதூப ஆராதனைகள் காட்டி சூரிய நாராயணனை மனதார வேண்டி தொழுவது ஆயுள் ஆரோக்கியத்தையும் வம்ச விருத்தியையும் தரும். காய்கறிகள் சேர்த்து கூட்டு சமைத்து படைப்பதும் சூரியனுக்கு உகந்த மந்திரங்களை ஓதுவதும் அந்த நாளை புனிதமாக்கும். பொங்கல் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, அது உழைப்பிற்கும் நேர்மைக்கும் கிடைத்த வெற்றியாகும். வழிபாட்டிற்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பொங்கலை உண்பது பிணைப்பை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் பொங்கலை பகிர்ந்து கொடுத்து வாழ்வது தமிழர் பண்பாட்டின் வெளிப்பாடாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு கதிரவனை வணங்கி தொடங்கும் இந்த பொங்கல் திருநாள் நம் வாழ்வின் இருளை நீக்கி ஒளியை வாரி வழங்கும் என்பது திண்ணம். வாழ்க வளம்.